மாமா சொல்லுங்க. சித்ராவோட தாலி மாதிரி எதுக்கு இன்னொரு தாலி செஞ்ச? என்ன என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன்? ஆனா மாமா இது எப்படின்னு எனக்கு தெரியலையே. தெரியலையே, நீதான் செஞ்சன்னு அண்ணாமலை சொல்றான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ சொல்ற. இதுல எது உண்மை? நீங்க என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போறேன். எதுக்காக போய் சொல்ல போறேன்? அப்படியா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு கிறுக்கடி உனக்கு துர்கா பூஜை. மாப்பிள்ள, அந்த தாலியை செஞ்ச ஆசாரி இவர் தான். இவர்கிட்டே கேளு யார் இதை செய்ய சொன்னாங்கன்னு. ஐயா, எல்லாத்தையும் சொல்லுங்க. அதோ அங்க நிக்குதுல அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு தாலியை கொடுத்து இதே மாதிரி ஒரு தாலியை ஸ்வேதாம்மா செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சுங்க. ஆனா அவங்க ஏன் செய்ய சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஸ்வேதா, இதுக்கு மேலே நீ மறைக்க முடியாது. எதுக்காக சித்ரா தாலி மாதிரி இன்னொரு தாலி பண்ண சொன்ன? அது வந்து மாமா, இந்த வந்து போயிலாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதோட பதில் அது மட்டும் சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஆமா மாமா, நான் தான் செஞ்சேன். ஒரு தாலி இல்ல, 10 தாலி செய்ய சொல்லிருக்கேன். புடிச்சிட்டாடி, ஏதோ ஒரு விஷயத்த கரெக்டா புடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எப்பவும் அவ புடிச்சா புளியும் கொம்பா தான் புடிப்பா. எனக்கு விட மாட்டா பாரு, எப்படியோ அவ சமாளிச்சிருவா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் சித்ராக்கா தாலியை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி செஞ்சா உன் ஆயுள் நிலைக்காதுன்னு சொன்னீங்க. அதை கட்டிக்கிறவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற சாபம் இருந்தும் அதை கட்டிக்கணும்னு அந்த நிமிஷம் ஒரு எண்ணம் இருந்துச்சு மாமா. ஆனா அதுக்கப்புறம் உங்களோட நிறைய நாள் வாழணும்னு என் மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் மாமா இந்த தோஷத்தை போக்குறதுக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரு ஜோசியர் இந்த தோஷம் போகணும்னா 10 ஜோடிகளுக்கு இதே மாதிரி தாலி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து இலவசமா கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னார். மேடையில அந்த 10 ஜோடியும் சித்ராக்கா தாலிய தொட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணுனா அந்த தாலியில இருக்கிற தோஷம் மொத்தமா நீங்கிடும். அதுக்கப்புறம் அந்த தாலியை கட்டிக்கிறவங்க நீடோலி வாழலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ போற நாட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குங்கிற விஷயம் புரிஞ்சுது. அந்த ஆசையில தான் நான் இந்த ஏற்பாடு பண்ண. ஏற்கனவே சித்ராக்கா கழுத்துல இந்த தாலியை கட்டி அவங்கள இழந்துட்டு நிக்கிற நீங்க என்னையும் இழந்துட்டு நிக்க கூடாதுன்னு உங்களுக்காக இப்படி நான் யோசிச்சேன் மாமா. இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? இதெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்ற.
இல்ல மாமா, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் மாமா. ஏன்னா நான் என்ன நினைச்சாலும் அது கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்தி இருக்காங்களே மாமா. அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, நீயாவே தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. இது கற்பனை இல்ல மாமா, நிஜம்தான். இந்த தாலியை கட்டிக்கிட்டு நான் உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. வழக்கம் போல நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனும் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அது அண்ணாமலை சொன்னோடனே நான் அவசரப்பட்டு உன்னை திட்டேன். சாரி. சரி, அந்த 10 பேருக்கு நம்ம எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதனால தாலி தோஷம் போகுதுன்னா அது நல்லது தானே. சித்ராவோட தாலி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனிதமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அவப்பேர் வருது, எனக்கு விருப்பம் இல்லை. எப்போ பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடலாம். ஐயா நீங்கள் கிளம்புங்க. சரிங்க. சரி, நான் வரேன். அப்புறம் பிரதர் மவுண்டன், அக்ஷயாவை கடத்திட்டு போய் மிரட்டி கேட்டு போலி தாலிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே, ஸ்வேதாவை மிஞ்சின புத்திசாலி வேற யாரும் இருக்க முடியாது. இது எல்லாமே என்னோட ஸ்கெட்ச் தான். வழக்கமா வேட்டைக்காரன் தான் ஏதாவது ஒரு விலங்குக்கு அனிமலுக்கு வலை விரிப்பான். ஆனா இந்த விலங்கு இந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு வலை விரிச்சு ரத்த வெறியோட காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மாட்டுவான், அடிச்சு சாப்பிடலான்னு. சிக்கிட்டல்ல? நீ எப்படி எல்லாம் மூவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நானும் அப்படி எல்லாம் பின்னாடியே மூவ் பண்ண. தானா வந்து நீ வலையில சிக்கிட்ட. என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோயில்ல வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது 4 செவத்துக்குள்ளதான் நடந்திருக்கும், காதும் வெச்ச மாதிரி. ஆனா இப்போ மொத்த ஊருக்கும் முன்னால கல்யாணம் நடக்க போறது உறுதி ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா? தாலி தோஷத்துக்கான பூஜை நடந்து கல்யாணம் நடத்தி வச்சு முடிஞ்சதும் எங்க கல்யாணத்தை பத்தி நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன். அதுக்காக தான் இந்த பூஜை பண்றோன்னு சொல்லவும் போறேன். இதே முத்தரச மாமா முன்னாலதான் அத அறிவிக்க போறேன். எல்லாரும் மறந்துடாம வந்துருங்க, மிஸ் பண்ணிட கூடாது ப்ளீஸ். தேங்க்யூ. சூப்பர் ஸ்வேதா. கலக்கிட்ட. சாதாரண மூமெண்ட் இல்ல, விஸ்வரூபம். அண்ணாமலை கிட்ட நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு நீ 10 தலை 20 கையோட பெரிய அவதாரம் மாதிரி தெரிஞ்ச ஸ்வேதா. ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடி. இந்த ஒத்த மூளை 10 தலை மூளையோட வேலைகளை செய்யும். அது சரி, உன் மாமா கிட்ட இருந்து தப்பிக்க 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ண தாலி செஞ்சிருக்கேன்னு சொன்னியே, இப்ப 10 ஜோடிக்கு நிஜமாவே கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்வேதா. செம்மையா காஸ்ட்லியா செலவு பண்ற. என்ன அவ்வளவு முட்டாளன்னு நினைச்சிட்டியா? அண்ணாமலை என்னை எப்படியும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டி விட நினைக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. உடனே குருஜி கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ண. சித்ராவோட தாலியில தோஷம் இருக்கிறது உண்மைதான். அதுக்கு காஸ்ட்லியான பரிகாரமும் இருக்கிறதா சொன்னாரு. என்ன பரிகாரம்னு நான் கேட்டப்போ 10 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அவங்க சித்ரா தாலிய ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதையும் சொன்னார். உடனே என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அண்ணாமலை ஏற்படுத்த போற பிரச்சனையும் சமாளிக்கணும்,
அதே சமயத்துல சித்ரா தாலியில இருக்கிற தோஷத்தையும் போக வைக்கணும். அப்புறம் தாலிய ஏன் கழுத்துல மாமா கையால கட்ட வைக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் யோசிச்சு மாமா கேட்ட என்ன பதில் சொல்லலான்னு மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச போட்டு வச்சுக்கிட்டு தான் உன்னை போய் அண்ணாமலை கையில மாட்டிக்கிற மாதிரியான ஏற்பாடு பண்ண. 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி 10 கோடி மாங்காய ஒரே கல்ல அடிக்க போறேன். சூப்பர் ஸ்வேதா, கலக்கிட்ட போ. ஆனா கடைசி வரைக்கும் குருஜி சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லையே. நான் உன்கிட்ட சொல்லி நீ மறந்து ஒளறிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன். தேவைப்படுறப்போ மட்டும்தான் நம்ம சக்தியை செலவு பண்ணணும், மத்த நேரங்களை சேமிச்சு வைக்கணும். இதுதான் என் ஸ்டைல். என்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஸ்வேதா, வயிறு கருபுருங்குது. எனக்கு பசி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீ இப்ப சாப்பிடணும். ஆமா ஆமா, போலாம் போலாம் வா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஸ்வேதா போட்ட எந்த திட்டமும் பலிக்காது. எப்படி சொல்றீங்கம்மா? முத்தரசனை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்வேதா கோவிலுக்கு கூட்டிட்டு போனா. ஆனா அது நடக்கல. சரி, கல்யாணம் நடக்கலன்னு சந்தோஷப்பட்டா அதையெல்லாம் மீறி என்னென்னமோ நடந்திருக்கு, என்னென்னமோ பண்ணியிருக்கா. நிறைய விஷயம் நடந்திருக்குமா. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குப்பா? ஸ்வேதா முத்தரசனை கோவிலுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சதும் நான் அதை தடுக்க போனேன். ஆனா வழியிலேயே ஸ்வேதா ஆளுகளை ஏற்பாடு பண்ணி என்னை அடிச்சு நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ அங்க ஒரு தாலி இருந்தது. இது பாக்குறதுக்கு தான் சித்ராக்கா தாலி மாதிரி இருக்கு. ஆனா இது சித்ராக்கா தாலி இல்லன்னு. ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ என்னடான்னா 10 கல்யாணமே பண்றாளா? 4 செவத்துக்குள்ள ரகசியமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல 4000 பேரை கூப்பிட்டு விருந்து வச்சு கல்யாணம் பண்ண நினைச்சாலும் சரி, கல்யாணம் மட்டும் நடக்காது. அந்த ஸ்வேதா டூப்ளிகேட் தாலி செஞ்சதை முத்தரசங்கிட்ட இருந்து மறைக்க 10 தாலி செஞ்சு அந்த 10 தாலியை தன் கையால் 10 ஜோடி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. தோசம் விலகி சித்ரா தாலி இவ கழுத்தில் ஏறிடும் ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? கவலைப்படாம நீ ஒண்ணு பண்ணு. அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு போ. நடக்கிற எல்லாமே மாறும். என்னம்மா இது? அங்கே போய் தங்கச்சிய இல்லைம்மா, பாவமாவ ஸ்வேதாவும் முத்தரசனும் ஜோடியாக நின்று தாலி எடுத்து கொடுக்குறதவ பார்த்தா பாவம் மனசுடைஞ்சு போயிடுவாம்மா. அவளது டிங்கிறதுனால பார்க்க முடியாதும்மா. வெண்ணிலாவை அந்த இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போன்னு சொல்றது நான் இல்ல, அந்த ஜக்கம்மா தான் என் வாக்குல வந்து சொல்றா. அதனால தைரியமா கூட்டிட்டு போ. அங்க எல்லா ஏற்பாடுகளும் ஸ்வேதா தான் முன்ன நின்னு செய்வா. ஆனா கடைசியா தாலியை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க போறது வெண்ணிலா தான். இல்லைம்மா, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எப்படி ஸ்வேதா தான் இந்த தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடும் அவள் தான் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி வெண்ணிலா அவ கையால் தாலி எடுத்து கொடுக்க முடியும்? அதுக்கு ஸ்வேதா விட்டுருவாளா? ஸ்வேதா தான் முத்தரசனை கல்யாணம் பண்ணுவா. கண்டிப்பா எனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு வெண்ணிலா வருத்தத்தோட சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா நான் உனக்குதான் உன் மாமனை கட்டிக்க பிராப்தம் இருக்குன்னு அவளை மனசார நம்ப வச்சேன். அதே நம்பிக்கை சுத்தி இருக்கிற உங்களுக்கும் வேணும். அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? புரியுதுமா. அப்ப நான் சொல்றது செய்ப்பா. ஸ்வேதா நாம நினைச்சத நடக்க விடாம தடுப்பாதான். ஆனா அந்த ஆத்தாவோட அருள் இருக்கிற வெண்ணிலா மாதிரி ஆட்களுக்கு எல்லா நல்லதும் தானாவே நடக்கும். நீ என்ன செய்யறன்னா, வெண்ணிலா தான் 10 ஜோடிகளுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வைக்கிறான்னு ஊர் முழுக்க தண்டோரா போட சொல்லு.
அதுக்கப்புறம் அது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்ன இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? தைரியமா நீ தண்டோரா போட சொல்லு. அந்த ஜக்கம்மா என் நாவல வந்து சொல்றது நடக்கும். எப்பவும் நான் நல்லதாவே சொல்லுவேன், அதுவும் நல்லதாவே நடக்கும். சரிம்மா, நான் வரேன். அம்மா, என்ன தம்பி, என்ன அவசரமா வர சொன்னீங்களாமே? இதை பார், நான் சொல்ல போகிற விஷயத்தை அப்படியே ஒரு முழுக்க தண்டோரை போட சொல்லணும், புரியுதா? சரிங்க, நான் என்ன சொல்லணுங்க தம்பி? புரியுதா? புரியுது தம்பி, நான் அப்படியே சொல்லிடுறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. வர்ற ஆவணி மாசம் 23ஆம் தேதி நம்ம ஊர் அம்மன் கோயில்ல முகூர்த்த நேரத்துல நம்ம ஊர் பெரிய வீட்டு சித்ராமா தாலியில இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்காக 10 ஜோடிகளுக்கு இலவசமா தாலியை எடுத்து கொடுத்து மத்த செலவுகளையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. வெண்ணிலாமா தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில ஊர் மக்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு பெரிய வீட்டுல விருப்பப்படுறாங்க. அதனால இந்த கல்யாணத்துல நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ எது செஞ்சாலும் கைராசியா இருக்கும். வெண்ணிலாவோட நல்ல மனசுக்கு சீக்கிரமா அதுக்கு முத்தரசையோட கல்யாணம் நடந்தா நல்லா தான் இருக்கும். தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு. நம்ம ஊர்ல எல்லாருமே போய் அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிமா. ஸ்வேதா, கவலைப்படாத. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. முத்தரச மாமா கிட்ட அவசரத்துல சொன்ன பொய்ய சாவகாசமா உண்மையாக்குறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. அதனால 10 ஜோடிகளையும் பக்காவா ஏற்பாடு பண்ணணும். அதுக்கான கல்யாண ஏற்பாடுகளும் ஜோரா பண்ணணும். அதெல்லாம் எந்த கவலையும் படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த 10 ஜோடிகளுக்கும் சித்ராக்கா தாலி மாதிரியே செய்ய சொல்லி ஆசாரி கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பாத்துக்கோங்க, சரியா? எதுக்கு நீ கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றல. அதெல்லாம் மருது, எப்படா எதிரடா நாம மாட்டி போன்னு சுத்தி ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. ஊர் மத்தியில நானும் முத்தரச மாமாவும் சேர்ந்து நின்னு சித்ராக்கா தாலிய 10 ஜோடிங்க கிட்டே காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டா அது போதும் எனக்கு. ஏன்னா குருஜி சொன்னபடி பார்த்தா இந்த தோஷ பரிகாரம் மட்டும் கரெக்டா நடந்துட்டா நான் முத்தரச மாமாவுக்கு மனைவி ஆயிட்டதுக்கு சமம். சரி சரி விடு, நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். சரி, நான் வரேன். அண்ணாமலை இந்த ஸ்வேதாவை சுத்தி என்ன பண்ணாலும் அவ அந்த கட்டுக்குள்ள அடங்க மாட்டான். வேற 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 லெவல்ல யோசிக்கிறவ. எப்பவும் எனக்காக நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னை யாருமே கவுத்துற முடியாது.